என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எத்தனை பேரை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அவங்க உண்மையான நண்பர் கிடையாது. நம்மளை எத்தனை பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறானோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். அதாங்க உண்மை. நீங்கள் ஓடி போய் கூட்ட நேரம்னா ஓடி போய் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, கூட்ட நேரம்னா போய் நிற்பீங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. நீங்கள் ஒரு நேரத்தில் அடிபட்டு நிற்கும்போது, ஒரு கஷ்டம்னு நிற்கும்போது, ஒரு காசு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு உடல்நல குறைவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கூப்பிடும்போது அவங்க வரமாட்டாங்க. அந்த நிமிஷம் அவங்கள தட்டி கழிப்பாங்க. உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஓடி போய் செஞ்சுருப்பீங்க, அவங்க உங்களை உண்மையாக அதிகமாக காயப்படுத்துவாங்க, அதிகமாக உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன உதவியை மனசுக்குள்ளே வச்சிட்ருப்பாங்க. நீங்கள் யார் அதிகமாக ஒதுக்கி வச்சுருந்துருப்பீங்களோ அது மாதிரி நண்பர்கள் நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டுன்னே நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க தான் நீங்கள் கூட்ட நிமிஷம் உடனே ஓடி வந்து நிற்பாங்க. அதுதான் உண்மையான நட்பு, உண்மையான உறவு. அது மாதிரி ஒரு உறவையோ நட்பையோ சீக்கிரம் கைவிட்டுறாதீங்க. அது மாதிரி உள்ளவங்கள என்றைக்குமே மிஸ் பண்ணிடாமல் வச்சுக்கோங்க. உங்களை என்றைக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு 4 அடி தள்ளியே வைங்க, உங்களுடைய அருமை தெரிகிற வரைக்கும்.